வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமும் தீர ஓம் சக்தி போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் இந்த ஆடி மாதத்தில் அம்மனின் அருளால் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் கற்றுருக்குங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசையில் எப்படி குலதெய்வத்தை வழிபட்டா முழு அருளும் கிடைக்கும், குலதெய்வத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தடைகளும் விலக இந்த ஆடி அமாவாசையில் எப்படி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம், இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது என்ன பொருட்களை வாங்கிட்டு போனால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மனின் அருளோடு பித்ருக்களின் ஆசையை நம்ம பெறக்கூடிய அற்புத நாளுங்க. பித்ருக்களின் ஆசை நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயம் வேண்டுங்க. குலதெய்வம் நம்முடைய வீட்டில் இருந்து நம்முடைய குடும்பத்தை காக்க வேண்டும்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. குலதெய்வத்துக்கு முறையாக பூஜை செய்து நம்ம படையல் போட்டு வழிபட வேண்டுங்க. அதுவும் அமாவாசையில் இந்த குலதெய்வ வழிபாட்டினை செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் விலகி நன்மைகள் நடக்கும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தான் குலதெய்வத்தை வழிபட சிறப்பான நாள். அதிலும் அமாவாசையில் குலதெய்வத்துக்கு பூஜை செய்து குலதெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய அற்புத நாளுங்க. இந்த ஆடி அமாவாசையில் குலதெய்வத்தை வீட்டில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அழைத்து வேத மந்திரங்களை சொல்லி 21 தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம். தாய் வழி 21 தலைமுறையினருக்கும் தந்தை வழியினே 21 தலைமுறையினருக்கும் மொத்தம் 42 பிண்டங்கள் வச்சு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. பகல் 11 மணி முதல் இரவு 1 மணிக்குள்ள பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து 10 பேருக்காவது இந்த நாளில் அன்னதானம் அளித்து பித்ருக்கள் வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க. இந்த அமாவாசை என்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவோங்க. இரவு 10 மணிக்கு மேலாக சுவாமிக்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களை அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்குரிய அஷ்டோந்திரம் படித்து சர்க்கரை பொங்கல் இல்லைனா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டுங்க. இதனால் குலதெய்வத்தில் குடும்பத்தின் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களை விலகி குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சி வீட்டில் நன்மைகள் நடக்கும். வீட்டிலேயே இந்த நாளில் குலதெய்வத்தை எப்படி வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே கூட குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம். இதற்கு ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் இரவு 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்திற்குரிய அஷ்டோந்திரம் சொல்லி வழிபடுங்க. இந்த வழிபாட்டினை தடையில்லாமல் தொடர்ந்து 30 நாட்களும் செய்வது சிறப்பு. இது தவறும் பட்சத்தில் இந்த ஆடி அமாவாசை அன்று வீட்டில் குலதெய்வத்தை வழிபட மறந்துடாதீங்க. சுவாமிக்கு பூ போட்டு பூஜை தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடியே வீட்டு முன்வாசலில் கதவை அடைத்து விட்டு சாம்பிராணி போட்டு அதனை புகையை வீடு முழுவதும் காட்டுங்க. வீட்டில் போடக்கூடிய இந்த சாம்பிராணியில் குங்குமம், பால் சாம்பிராணி, பேய் சாம்பிராணி, மருதாணி விதை, கருஞ்சீரகம், பச்சை கற்பூர எண்ணெய், கஸ்தூரி மஞ்சள் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சாம்பிராணி காட்டணும். இந்த சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவியதுமே அதற்கு பிறகு வீட்டுக்கு முன்ன வாசலில் கதவை திறந்து விட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகள், நோயை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள் அனைத்தும் வீட்டில் இருந்து வெளியேறிடுங்க. அதற்கு பிறகு வீட்டில் குலதெய்வத்தை பூஜை போட்டு வழிபடுங்க, ரொம்ப நல்லது. இப்படி வழிபட்டினா குலதெய்வத்தின் அருள் உங்கள் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும். இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். ஆடி அமாவாசையில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் தாய் தந்தை எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் நம்ம குலதெய்வமும் இருக்குதுங்க. தாய் தந்தை நம்ம காப்பாற்றக்கூடியவங்கன்னா குலதெய்வம் நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை முழு மனதோடு நினைச்சு நாம் அனுதினமும் வழிபாடு செய்யணும். அப்படி செய்து வந்தாலே நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக வந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து பார்த்திங்கன்னா
விடுதலை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை இந்த ஆடி மாதத்தில் எப்படி வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எப்போதும் உங்கள் குலதெய்வம் நிலைத்திருக்க வேண்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்கள். சிறப்பான ஒரு பலன் உண்டுங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீட்டை சுத்தம் செய்துக்கோங்க. பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், கல்வுப்புன்னு கலந்து வீடு முழுவதும் தெளிக்கணும். அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலும் தெளிங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகுவதற்காக பேப்பர் கல்லுப்பை நிரப்பி வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வைங்க. அடுத்ததாக வீட்டு பூஜையறையில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வச்சுட்டு அதற்கு ஒரு வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே ஒரு கலசத்தை வச்சு அந்த கலசத்திற்குள்ள உங்களுடைய வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை எண்ணிக்கையில் எலுமிச்சை பழத்தை போடுங்க. பிறகு அதில் பன்னீர் ஊற்றி சிறிது மஞ்சள் தூள், கல்லுப்பு, துளசி இலை போட்டு அதற்கு மேலே மா இலை வச்சு வேப்பிலை வைத்து அதற்கு மேலே மஞ்சள் தேய்த்த தேங்காயை வைங்க. இந்த ஒரு கலசத்தையும் உங்கள் குலதெய்வமாக எண்ணி பாவித்து வழிபடுங்க. பிறகு உங்களுடைய வீட்டில் ஏதேனும் ஆபரணங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆபரணங்களை கலசத்திற்கு அணிவித்து வாசனை நிறைந்த மலர்களால் குலதெய்வத்திற்குரிய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. குலதெய்வத்திற்கு இந்த நாளை நைவேத்தியமாக கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக படிக்கலாம். பிறகு ஓம் ஸ்ரீ க்ளீம் குலதெய்வமே நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுங்க. கடைசியாக கற்பூர தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கட்டுங்க. உங்கள் வீட்டில் மறுநாள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளையாரை எடுத்து உங்களுடைய நிலைவாசலை நன்றாக வட்டமாக பூசி அதற்கு நடுவே குங்குமத்தை வச்சிடுங்க. கலசத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை பச்சை நிற துணியில் மூட்டையாக கட்டி வாசலை கட்டி விடுங்க. கலசத்திற்குள்ள போட்ட எலுமிச்சை பழத்தை அனைவரும் இரவு தங்களுடைய தலையணைக்கு கீழே வச்சு படுக்க வேண்டும். 3 நாட்கள் இப்படி செய்த பிறகு 4வது நாள் ஓடக்கூடிய நீரில் போட்டுடுங்க. பிறகு கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீட்டில் அனைத்து இடங்களும் தெளிங்க. இப்படி செய்தாலே போதும், நிச்சய குலதெய்வம் உங்கள் வீட்டில் பாதுகாப்பு கவசமாக இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் நிச்சயம் விலகிடுங்க. இந்த ஆடி அமாவாசையில் குலதெய்வத்தை எப்படி வழிபடலாம், குலதெய்வம் வீட்டில் நிலைத்திருக்க என்ன மாதிரியான பார்த்திங்கன்னா வழிபாடுகள் செய்யலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கி போனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுன்னு தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சிறப்பான உடனே பலனளிக்கக்கூடிய தெய்வம்னா அது நீங்கள் கேட்டதும் உடனே நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வம் மட்டும்தாங்க. நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு நம்முடைய பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருப்பதால் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது உங்களால் இயன்ற அளவிற்கு அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னும் பட்சத்தில் உங்களுடைய கைகளால் அன்னதானத்திற்காக ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி தரலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பணமாக தராதிங்க. அரிசியோ பருப்போ காய்கறிகளோ இல்லை சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்களை ஏதாவது ஒன்றை உங்களுடைய கைப்பட பொருளாக வாங்கி கோவிலில் இருக்கக்கூடிய அன்னதான கூடத்தில் கொடுங்க. அதே போல் அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் அன்னதானத்தை தயார் செய்து உங்களுடைய கைகளால் வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பதும் நல்லதுங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா தவறாமல் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா இந்த நாளில் தான் பித்ருலோகத்தில் இருந்து பித்ரு தேவதைகள் சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய பார்த்திங்கன்னா தங்களுடைய சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக சொல்லக்கூடிய நாள். அவங்களுக்கு உணவு இல்லைன்னா தண்ணீர் கொடுப்பதன் மூலம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுங்க. இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்குரிய நாளாக இருப்பதால் அவங்களுக்கு பிடித்த உணவு சமைச்சு படையலிட்டு வணங்குவது, ஏழை எளியவங்களுக்கோ அன்னதானம் கொடுப்பது, இதன் மூலம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசை என்று பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு பகல் நேரத்தில் படையலிட்டு வழிபடும் போது கண்டிப்பாக காகத்திற்கு சாதம் வைக்கணும். ஏழைகளுக்கு அந்தணர்களுக்கு உணவு, உடை, குடை, காலனின்னு தானம் அளிக்கலாம்.
குறிப்பாக பசுமாட்டிற்கு இந்த நாளில் அகத்திக்கீரை சாப்பிட கொடுங்க. காலையில் தர்ப்பணம் குடித்து முடித்த உடனேயே இல்லைன்னா மாலை நேரத்திலோ சிவன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கோங்க. பிறகு அவர்களுக்காக விளக்கேற்றி வழிபடுங்க. இது அவங்களுக்கான மோட்சத்தை கொடுத்துடுங்க. ஒருவேளை பித்ருலோகத்தில் பலவிதமான துன்பங்கள் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அனுபவித்து கொண்டு இருந்தால் நிச்சயம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடால் அவங்களுக்கு மோட்சம் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.